தமிழகத்தின் முதுபெரும் தலைவர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெருந்தலைவர், காமராஜருக்கு பிறகு மிக சிறந்த தலைவராக விளங்கிய சிந்தனை செல்வர், இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி கேட்டு நான் மிகவும் வருத்தம் அடைந்தேன். தன் இளம் பருவத்திலிருந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பணியை ஆற்றிய திரு குமரி ஆனந்தன் அவர்கள், அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ் மொழியின் மாட்சியமைக்கும் மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறார். அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்டத்தில் சிறு வயதில் சிறைக்கு சென்றவர். திரு குமரி ஆனந்தன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வழியிலேயே அவரோடு இணைந்து கட்சி பணியை செய்து அவருடைய சீடனாக இருந்து அரசியல் கற்றுக்கொண்டவர். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பலமுறை இருந்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களும் அறிமுகமானவர்கள். பண்டிதர் நேரு, அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்களோடு நெருங்கி பழகிய தலைவர். அவர் மது ஒழிப்புக்காக நடைபயணம் செய்தவர். பனைமர தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர். புதுச்சேரி மாநிலத்தில் கூட மகாகவி பாரதியார் அவர்கள் உட்கார்ந்து பாடிய குயில் தோப்பை மிக்க வேண்டும் என்று புதுச்சேரிக்கு வந்து போராட்டம் நடத்தினார். அவரோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர் என்னிடம் மிகுந்த பாசத்தோடு உரையாடி இருக்கிறார். பல நல்ல அறிவுரைகளை அவரிடமிருந்து நான் கேட்டு தெரிந்திருக்கிறேன். அவர் ஒரு சிறந்த தியாகி, சிறந்த அரசியல்வாதி, எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற மனப்பக்குவம் உடையவர், கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைத்து செல்கின்ற தலைவர். குறிப்பாக கலைஞர் அவர்களிடம் நெருக்கமாக பழகியவர். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கூட திரு குமரி ஆனந்தன் அவர்கள் மீது மிகுந்த மதிப்புண்டு. அவருடைய மகள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நான் சந்திக்கும் போதெல்லாம் திரு குமரி ஆனந்தன் அவர்களுடைய உடல்நலத்தை நான் விசாரிப்பது உண்டு. தமிழ்நாட்டில் உள்ள மூத்த காங்கிரஸ் தலைவர் இப்போது நம்மை விட்டு பிரிந்துவிட்டார். அவருடைய இறப்பு நமக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்.